ஏங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களுக்கு கொடுத்த டீயை உங்க அண்ணனுக்கு கொடுப்பீங்க? ஏய், அந்த வளர்மதியில யாரு? எங்க இருந்து வந்தவ? என்ன பார்த்து எவ்வளவு பேச்சு பேசுறா? நான் என்ன கேனையா? என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறா? அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த வீட்ல யார்கிட்டயும் பேசாதீங்க, ஒட்டாதீங்கன்னு. அதையும் மீறி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்ல விஜயந்தி, குலதெய்வம் கோயிலுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. 1000 தான் இருந்தாலும் நாங்கெல்லாம் ஒரே வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்க. அவர் வந்து பேசும்போது நான் எப்படி ஒதுங்கி இருக்க முடியும்? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களா? நாம இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? எப்படியாவது இந்த வீட்டை நம்ம பேருக்கு மாத்தணும் தானே? இத சொல்லிதானே நான் உங்க கூட இந்த வீட்டுக்கு வந்தேன். எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. அப்போ இதுக்காகத்தான் இங்க வந்தியா? என் கூட வாழவில்லை இல்ல? சத்தியமா சொல்றேன், நான் உங்க கூட வாழணுங்கிற எண்ணத்துல தான் இதெல்லாம் சொல்றேன். ஆனா அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க குடும்பத்தோட நான் ஒட்டணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த குலதெய்வ பூஜை முடிஞ்ச உடனே பேசினபடி நம்ம கைக்கு எல்லாம் வரணும், நம்ம காரியம் எல்லாம் நடக்கணும். அதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். ஏன் வைஜெயந்தி, இப்ப நீயும் ஆனந்தியும் நெருக்கமா தானே இருக்கீங்க? இந்த வீடு உன் கைக்கு வரணும்னு பேசுற. இது தெரிஞ்சா அந்த ஆனந்தியே உனக்கு எதிரியாயிட மாட்டாளா? அதை பத்தி ஏன் நீ யோசிக்க மாட்ட? ஆமா, அவ பேரு எலிசபெத் ராணி. அவ கதை என்ன ஆகும் நான் கவலை பண்ணுமா? அவ ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் எதை நினைச்சு வந்தனோ அது நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் உங்ககிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், வீட்டுல திரும்பவும் உங்க அண்ணா தம்பி எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சரி வராது. இப்ப நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போனா கூட நீங்க அவங்க கிட்ட ஒதுங்கிதான் இருக்கணும். இல்ல உங்க பாசமல டிராமாவெல்லாம் காட்டணும்னு நினைச்சீங்க, அப்புறம் உங்க அண்ணி கிட்ட இருக்கிற நம்ம குழந்தைய நான் கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் கூட தயங்க மாட்டேன். ஏன் வைஜெயந்தி, ஏன் இதையே பேசி என் மனசை நோகடிக்கிற? ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. எங்க அண்ணிக்கிட்ட இருக்க குழந்தைய வாங்கி உன்னால நல்லா வளர்க்க முடியுமா? அதை நான் வளர்க்காம போறேன், அது என் தனிப்பட்ட விஷயம். நீங்க ஏன் விருப்பப்படி நடக்காத போது நான் மட்டும் ஏன் உங்க விருப்பப்படி நடக்கணும்? நான் உன் இஷ்டப்படி தானே இருக்கேன். இந்த வீட்டுல யார்ட்டையாவது போய் பேசுறேனா? அமைதியா தானே இருக்கேன். ஏன் இஷ்டப்படி இருக்கிறவரு இன்னைக்கு ஏன் அவருக்கு டீ கொடுத்தீங்க? இன்னைக்கு டீ கொடுக்கறதுல ஆரம்பிச்சு அது எங்க போய் நிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா போறதுக்கு நான் ஒண்ணு ஆள் கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி உங்க அண்ணா அண்ணிக்கிட்ட இருக்கிற நம்ம குழந்தைய பத்தி யோசிக்கணும். அப்படி இல்ல நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஏமா இப்ப இன்னத்துக்கு நீ தேவையில்லாம யோசனை பண்ணின்னு கிடக்குற? எதுமா தேவையில்லாதது? நான் என்னமோ ஆவேசத்துல அந்த வீரமணியை எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாருங்கம்மா, சித்ராவோட வாழ்க்கையை பாதிக்குது. அதுக்கு அப்ப அந்த எலெக்ஷன்ல நீ நிக்காம வீரமணி கூட்டு கொடுக்க போறியா? அப்படி இல்லம்மா, அண்ணி அவங்களை எதிர்த்து நிக்கிறாங்கன்னு உடனே அவங்க சித்ரா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அவங்க அவ்வளவு வெறி பிடிச்சவங்கம்மா. அட போட்டுமேமா, அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போட்டுமே, நாம எதிர்த்து நின்று பாத்துருவோமே. அதுக்கெல்லாம் பயந்தா ஒரு வேலையும் ஆகாது. என்னம்மா, சித்ராவோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க தேவையில்லையா? இன்னமா இன்னத்த யோசனை பண்ணணும்? இப்ப வரைக்கும் அவ இன்னத்த வாழ்ந்து கிழிச்சிட்டா? இல்ல குழந்தையா குட்டியா அவளை பத்தி யோசனை பண்ணணுங்கிற? என்னம்மா அழுதுட்டே இருக்காமா? ஏய், இது பாரு, எதுக்கு அழற? உன்னெல்லாம் அந்த மாதிரி விட்டுற மாட்டோம், புரியுதா? இங்க பாரு, உன்னை விட எனக்கு அந்த பதவி முக்கியம் கிடையாது. நீ கவலைப்படாத. இங்க பாரு, நான் நிக்கல, போதுமா? ஐயோ அக்கா,
நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லக்கா. சத்தியமா சொல்றேன்க்கா, நீங்க எனக்காக என்ன செஞ்சாலும் அவங்க என்ன நல்லா வச்சுக்க மாட்டாங்கக்கா. இப்ப கூட இந்த விஷயத்துக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்க்கா. எங்கேயோ வெளியே போறோன்னு கூட்டிட்டு வந்துட்டு வழியில தான்க்கா சொன்னாரு. என் வாழ்க்கை அவ்வளவுதான்க்கா. உலகத்தையே விட்டு கொடுத்தா கூட அவர் என்ன நல்லா பாத்துக்க மாட்டாருக்கா. எனக்காக தயவு செஞ்சு நீங்க விட்டு கொடுத்துறாதீங்கக்கா. நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும்க்கா. இல்ல சித்ரா, எனக்கு என்னமோ இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்க்கா. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏய், என்ன உடனே போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போ. ஐயா இங்க பாரு, இப்ப இன்னத்துக்கு பயப்படுற நீ? அவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க? நீ கிளம்பு, இந்த இடத்த காலி பண்ற வழியை பாரு போ. இல்ல அம்மா, என்னம்மா நீங்க அவளை விரட்டுறதுலயே இருக்கீங்க? அண்ணி சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் இருக்கட்டுமே. நீங்க வேற என்னமோ குலதெய்வ பூஜைக்கெல்லாம் போகணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலைமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ போட்டோம். கிளம்புங்க போலாம். என்ன திடீர்னு போலாங்கிற? ஊருக்கு தாங்க. நான் மாமாட்ட பேசிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல குலதெய்வம் கோயில் அது இதுன்னு போக கூடாதான். அதனால தான் ஊருக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் வாங்க என் கூட. வளர், நானும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் விசாரிச்சேன். அதெல்லாம் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப போலாங்கிறாங்க. அதுவும் இல்லாம குலதெய்வம் கோயிலுக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. ஏங்க, அப்ப என் மாமா சொல்றது பொய்ன்றீங்களா? ஏங்க, உங்களுக்கு நம்ம குழந்தை மேல அக்கறையே கிடையாதா? என்ன வளர் இப்படி பேசிட்டு இருக்க நீ? அக்கறை இல்ல அது இல்லன்னுட்டு. அக்கறை இல்லாமலா நீ சொல்றதுலாம் தலையாடிட்டு இருக்கேன் நானு. மாமா, எதுக்கு மாமா பிரச்சனை? பேசாம வர சொல்ற மாதிரி நம்மளாம் ஊருக்கு போவோம். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே. ஊருக்கு போய் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போலாம். ப்ராப்ளம் சால்வ், வெரி சிம்பிள். டேய் வாய மூடுடா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும் உடனே வேலைங்க. வெளியே போடா. போடா வெளியே. ஏங்க, இப்ப எதுக்குங்க உங்களை அதட்டி வெளியே போக சொன்னீங்க? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நம்மள அசிங்கப்படுத்தினவங்களா இப்ப உங்களுக்கு வேண்டியவங்களா போயிட்டாங்க. நாங்களா உங்களுக்கு துச்சமா போயிட்டோம்ல. வேணாம், வேண்டாம். இனிமே நாங்க எதுக்குங்க உங்களுக்கு? உங்களுக்கு தான் உங்க தம்பி பொண்டாட்டில காபி போட்டு கொடுக்க, சமைச்சு கொடுக்க, உங்களை நல்லா பாத்துக்கிறதுக்குலாம் இருக்காங்களே. நாங்க எதுக்கு இனிமே உங்களுக்கு? எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு இப்படி நடக்குது. இங்க பாரு வளர், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாங்கெல்லாம் ஒரே அம்மா வயித்துல பிறந்தவங்க. அதை யாராலும் மாத்த முடியாது. எங்க அண்ணன் ஜெயில இருக்காரு. ஒரு நாள் கூட அவரை போய் பார்க்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? நீ சொன்னதை கேட்டுதானே மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் காயப்படுத்திட்டு இருக்கியே. நீ ஒரு கண்டிஷன் போடுவே, ராஜேந்திரன் பொண்டாட்டி வேற ஒரு கண்டிஷன் போடுவா, சரவணன் பொண்டாட்டி வேற கண்டிஷன் போடுவா. இதெல்லாம் கேட்டு நாங்க சும்மா இருக்கணும்? எங்களுக்கெல்லாம் சுயமா உணர்வே இருக்கக்கூடாது இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா சாமி, போதும். இதுக்கு மேல எதுவுமே நான் பேச வேண்டாம். உங்களுக்கு வர வேணாம் அவ்வளவுதானே? இதுக்கு தானே இவ்வளவு பேசுறீங்க. நீங்க வர வேண்டாம். உங்க தம்பிங்களா உங்களை நல்லா பாத்துப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. நான் போறேன். ஜெய் வளர், வளர் சொன்னா கேளு வளர். பேசாதீங்க. தயவு செஞ்சு சொல்றத கேளு வளர். புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அண்ணே, என்னண்ணே ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு இப்ப ஊருக்கு கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? ஏங்க என்னன்னா அவர் ஊருக்கு போறது நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஏங்க நான் எங்க அண்ணன்ட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏன் இப்போ நடுவில் வரீங்க? என்னது அண்ணன் தம்பி பாசமா? எங்கங்க வந்தது புதுசா இந்த அண்ணன் தம்பி பாசம்? அன்னைக்கு சட்டை பிடிச்சி கேட்கும்போது இந்த பாசம் எங்க போச்சு? ஏங்க அண்ணன் மேல பாசம் இருக்கிற மாதிரி இப்ப இவ்ளோ பேச்சு பேசுறீங்கல்ல? அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வாய் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு போயிருக்க வேண்டியதானே? அப்பலாம் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு அடிக்க வந்துட்டு இப்ப அண்ணன் தம்பி பாசம் பேசுறீங்க இப்போ? ஏங்க அப்ப அடிச்சிட்டு இருந்தோங்கிறதுக்காக எப்போ இப்படியே இருந்துட முடியுமா? நாங்க ஒன்றும் கொஞ்சம் கொலாவல. ஏதோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு கோயிலுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணே இல்லையா? எதுக்கு அவகிட்ட போய் அடக்கமா பேசிட்டு இருக்க? உன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ எவ்வளவு பெரிய பணக்காரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? நீ யார் வீட்டு மாப்பிள்ள? இதெல்லாம் மறந்துட்டு இவகிட்ட அடிமை மாதிரி பேசிட்டு இருக்க? இவரா எங்க இருந்து வந்தவ? எப்படி இருந்தவ? இந்த பேச்சு பேசுறா? அவ குலதெய்வ கோவிலுக்கு வந்தா என்ன, வரல உங்களுக்கு என்ன? ஆமாக்கா ஆமா, அவங்க வந்தா நமக்கு என்ன, வரலன்னா நமக்கு என்ன? இங்க பாருங்க, நம்ம யார்கிட்டயும் போய் நீங்க வாங்கன்னு அழைச்சிட்டு இருக்கலாம் முடியாது. ஏங்கா குலதெய்வத்துக்கு என்ன தெரியாமையா போகுது? யார் வராங்க யார் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு எல்லாம் சாமி பாத்துக்கும். சும்மா தேவையில்லாம ஏன் தொங்கிட்டு கிடக்கணும்? ஏங்க இதுங்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா அவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இதுங்க கூடலாம் நான் ஒட்டி ஒரு வாடி குலதெய்வ கோயிலுக்கு வரணும்ல? ஏங்க உங்களுக்கு இப்ப கூட அவமானப்படுத்துறாங்கன்னு தோணலையா? எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்களேங்க. இதுக்கு தாங்க நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் என் கூட ஊருக்கு வாங்கன்னு. அண்ணி, அவர் எங்க கூட வரணும்னு நினைச்சா தயவு செய்து அனுப்பிச்சு வச்சிருங்க. அங்க பாருங்க, எங்க அம்மா அவங்க திதி அன்னைக்குன்னு தான் உங்க வயித்துல இந்த குழந்தை உருவாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லோரும் எங்க அம்மாவே திரும்பி வந்ததா சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அதே நினைப்புல தான் இருக்கோம். இது வெறும் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்ல, எங்க அப்பாவோட திதியும். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவோட திதியும் வரப்போகுது. ஆனா அதை கூட நாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவோமாங்கிற நிலைமை தான் இப்ப இருக்கு. நான் உங்க எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் யாருக்கும் விட்டு தர வேண்டாம். ஆனா நம்ம குடும்ப விஷயத்துல பொதுவான சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மட்டும் யாரும் எந்த தடையும் பண்ணாதீங்க. அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? என்னைக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வருதோ அன்னைக்கே அவன் சந்தோஷம் உரிமை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றான். கூட பிறந்தவங்க கிட்டேயே அவங்க பங்காளி மாதிரி ஆயிடுறாங்க. எது எப்படி வேணாலும் போகட்டுங்க, ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் குடும்பம் ஒன்னா இருக்கணும். குலதெய்வ பூஜையிலையும் முன்னோர்களுக்கு கொடுக்கிற திதியிலையும் நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அதை மட்டும் உடைச்சிடாதீங்க. இன்னைக்கு வேணா ரொம்ப ஈஸியா எடுத்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு விஷயம் அண்ணி, உங்களுக்கும் வயசாகும். இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க. சூப்பர், பிரமாதம் ராஜேந்திரன், எவ்வளவு அழகா பேசுறீங்க. நான் கூட உங்களுக்கு அறிவில்ல மூளை இல்லைன்னு ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு பிரமாதமா அசத்துறீங்களே. டேய், எங்க குடும்பத்துக்கு கெட்ட காலம் வந்துருச்சுன்னு உறுதியா சொல்ல முடியும்னா அது நீலாம் இந்த வீட்டுல இருக்க பத்தியா, அதை வச்சு தாண்டா. இதெல்லாம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாண்டா, உன்ன மாதிரி ஆள்லாம் வெளியே போக வேண்டிய நேரம் வந்துரும்ல. அப்புறமும் நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கேன், எங்க அண்ணன் கொலை பண்ணிட்டாருன்னு பொய் கேஸ்ல உள்ள இருக்காரு. ஆனா நான் நிஜமாலுமே கொலை பண்ணிட்டு உள்ள போக தயங்க மாட்டேன்டா. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுறவங்க நாங்க இல்ல, தெரியும்ல? ஏங்க அவர் என்னவோ கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு மிரட்டிட்டு இருக்காரு, நீங்க வாய் மூடிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிற, பின்ன வாயை மூடிட்டு சும்மா இல்லாம என்ன பண்ண சொல்ற? சரிங்க,
நீங்க சொல்ற மாதிரியே நான் குலதெய்வம் பூஜைக்கு வரேன். ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சேர வேண்டிய பங்கை வாங்கிட்டு நம்ம தனியா போய்க்கலாம். அந்த கைராசி கடையை நம்மளுக்கு கொடுக்க சொல்லுங்க. என்னது? கடையும் வீடும் எங்களுக்கு வேணும் நீங்க பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன குட்டை குழப்பிட்டு இருக்க? ஓஹோ, கடையும் உங்களுக்கு வேணும், வீடும் உங்களுக்கு வேணும். அப்ப நாங்க என்ன தெருவுல நிக்கிறதா? இங்க பாருங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன கூப்பிடுங்க. அப்படி இல்லையா உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருங்க. நான் இப்படியே கிளம்புறேன். அக்கா அக்கா ஒரு நிமிஷம். நீங்க ஏங்கா கிளம்பணும்? உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக விருப்பம் இல்லைன்னா நீங்க இங்கே இருங்கக்கா. நாங்க பாத்துக்கிறோம்க்கா எல்லாத்தையும். நீங்க பூஜைக்கு போகாம வீட்ல இருங்க. உள்ள போங்க. வாங்க. கரெக்ட் கவிதா. ஒரு முடிவு தெரியாம நான் ஏன் போகணும்? நான் இங்கதான் இருப்பேன். சரி வாங்க. என்னக்கா இவ போயிடுவா, ஒரு குரூப்பே வெளியேறிடுன்னு பார்த்தா இந்த கவிதா உசுப்பேத்தி விட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. இருக்கட்டும் விடு. அவ இவ்ளோ பேச்சு பேசிட்டு குலதெய்வ கோவிலுக்கு வரட்டும். அப்ப இருக்கு அவளுக்கு. ஏங்கா பாவம், அவ கர்ப்பமா வேற இருக்கா. அவளை எதுக்கு வம்பு கிழக்கணும்? பாவம்க்கா. என்னது? பாவ புண்ணியத்தை பத்தில நீ யோசிக்கிறியா? அந்த மாதிரி பாக்குற ஆளா நீ? என்கிட்டே நடிக்கிற பாத்தியா நீ? போங்கக்கா, நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நடிப்பாவே தெரியுது. நில்றி. ஏய் நில்லுன்னு சொல்றல. என்ன என்ன போயிட்டே இருக்க? கூப்பிட்டா என்னடி? உங்க வீட்லயே செட்டில் ஆயிட்டியா? இனிமே வீட்டு பக்கம் வர ஐடியா இல்லையா? நீங்க தானங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. நானா சொன்னேன்? உம்மா தாண்டி சொன்னாங்க. என் மக வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு. இத பார், உங்க அம்மா இல்லாதப்ப உங்க அக்கா கிட்ட பேசினா அவங்க ஒத்துப்பாங்க. அது உனக்கு மட்டும் இல்ல, அந்த மீனாட்சிக்கும் நல்லது. உங்க அக்கா மீனாட்சிக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குடி. அவ புருஷன் ஜெயில இருக்காரு. ஜாமீன் கூட கிடைக்கல. இனிமேலும் கிடைக்கிறது கஷ்டம். இத பார், யார் நினைச்சாலும் அந்த சிவநாயகத்தை வெளியில கொண்டு வர முடியாது. இந்த நேரத்துல உங்க அக்காவுக்கு சங்க தலைவர் பதவி தேவையாடி? ஊரே காரி துப்பம். கட்டின புருஷன் ஜெயில இருக்கான், ஆனா இவ சங்க தலைவர் தேர்தலில் நிக்கிறான்னு. அது மட்டும் இல்ல, எல்லா சொத்தையும் உங்க சிவஞானம் மாமா கூட பிறந்தவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. எலெக்ஷன் செலவுக்கு உங்க அக்கா மீனாட்சி என்ன பண்ணுவா? எங்களுக்கு சொத்து இருக்கு, அதை வச்சு செலவு பண்ணுவோம். அப்ப நீங்க அடங்க மாட்டீங்க. இத பார், கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாளைக்கு உங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு நாதி இருக்காதுடி. இத பார், உங்க மீனாட்சி எல்லாம் நம்பிட்டு இருக்காத. இப்போ ஒன்னும் கெட்டு போல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாருங்க, என் அக்கா முடிவு எடுத்தா சரியாதான் இருக்கும். யாருக்காகவும் அதை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே இல்ல. அது இருந்தா என்ன, போனா என்ன? ஏண்டி என்ன திமிரு உனக்கு? இங்க பாருங்க, இது ரோடு. சத்தம் போட்ட அசிங்கமாயிடும். பொடிப்போ. இத பார், உக்காவோட சேர்ந்து நீ அனுபவிக்க தான் போற. நாளைக்கே நீ என் காலில் விழுந்து கதறினாலும் சரி, நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்டி. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
தம்பி வணக்கம் தம்பி. அடே ஆ வாங்க 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 ஆ. உட்காருங்கய்யா, சரி. உட்காருங்க. ஆ மா கவிதா, கவிதா ஆ சொல்லுங்க மாமா. காஃபி கொண்டு வாமா. சரிங்க வாமா. மாமா. ஆ அப்புறம் ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ. ஆமா, நம்ம கடைக்கு விருந்தாளி மாதிரி அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கேன் தம்பி. அக்கா வாங்க. யார் இவரு? இவரா நம்ம கைராசி சில்க்ஸ் கடையோட கணக்கு புள்ள. இவர் மாமா காலத்துல இருந்து இருக்காரோ. என்னையா திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல தம்பி, சில விஷயங்களை பேசணும், அதனாலதான் வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆ வளர் வா. ஐயா சுப்பிரமணிய ஐயா எங்க அப்பா காலத்துல இருந்து அவருக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. ஓ கடையோட கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பாத்துக்குவாரு. இது என் மனைவி வளர்மதி. ஓ அப்படியா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. உங்களை கடை பக்கமே பார்க்க முடியலையே. வர நிலைமையில யார் வச்சிருக்காங்க? அக்கா ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. இந்த நேரத்துல நம்ம வீட்டு ஆம்பளைங்களை காணுமே. வாங்க. என்னக்கா இது? இந்த நேரம் பார்த்து ஆளையே காணும். எங்க போனாங்கன்னு தெரியல. ஆமா, உங்க புருஷனையும் தான் காணுமே. ஏமாப்ல ஃபோன் வருது. ஹலோ, எங்க இருக்கீங்க? வெளில இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? உங்க வீட்டுக்கு கடையில வேலை செய்யறாரு கணக்கு புள்ள, அவர் இங்க வந்திருக்காரு. உங்க அண்ணன் சண்முகம் கிட்ட உள்ள பேசிட்டு இருக்காரு. சரி சரி, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. ஏமாப்ல என்னவா? சொல்றேன். வராங்களாம். கடை விஷயமா பேசணும். யார்கிட்ட பேசுறது? எல்லாத்தையும் சண்முக மாமாட்டே பேசுங்க. சிவஞான மாமா அடுத்தது எல்லாம் சண்முக மாமா தான். இவர் யாரு? இது என் மனைவியோட மாமாவோட பையன். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கடை விஷயமா பேசணும். மத்தவங்க யாரும் இல்லையா? மத்தவங்கன்னா யாருங்க? இவங்க கிட்ட பேசுங்க. அக்கா உங்க வீட்டுக்காரு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆடி இசைஞ்சு வரீங்க பாருங்க. எங்க போனீங்க இப்போ? வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன். உங்க கடையில வேலை செய்யறாரு சுப்பிரமணி கணக்கு புள்ள, அவர் வந்திருக்காரு உள்ள. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன பதட்டமா இருக்கீங்கன்னு சாதாரணமா சொல்றீங்க? அவர் காரணமா தான் வந்திருக்காரு. உங்க அண்ணன் சண்முகம், அவர் பொண்டாட்டி, அந்த தாடிக்கார சுரேஷ், அவன் பொண்டாட்டி எல்லாரும் உட்காந்து ரகசியமா ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க அவங்க? அவங்க உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்களா? ஐயோ, அவர் எங்களை கவனிக்கவே இல்லைங்க. உள்ள அவரை பார்த்த உடனே பின்வாசல் வழியா நைஸா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ சரி, நீங்க இப்படியே வந்த வழியில போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க போங்க. போலாம். ஏய் ராஜேந்திரா, நீ யதார்த்தமா போற மாதிரி உள்ள போயிரு. நானும் சரவணும் பின்னாடி வந்துடுறேன். போ.